எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன? மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சந்திர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம கடகராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட விவகாரங்கள் அகலும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வரக்கூடுங்க. மேலும் சுப விரயம் உண்டாகும். விரயஸ்தானத்தில் குரு புதன் சூரியன் சேர்க்கை இருப்பதால் மனதில் வேகத்தை போல் செயல் வேகமும் அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் நடக்கும். மன அழுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு ஆன்மீகம்தான் சிறந்தது என்பதை உணர்வீங்க. பணம் அன்பு குடும்பம் ஆகியவற்றில் விலகி ஆன்மீக மார்க்கத்தில் இணைய மனம் வழி கொடுக்கும். வீடு மனை வாகனம் மற்றும் பிள்ளைகளின் சுப விஷயத்திற்காக கையிருப்பு கரைவத்தோடு மட்டுமல்லாமல் இன்னும் சிலர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை இந்த காலகட்டத்தில் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை என்பது உணர்வீங்க. உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் திறமைக்கு சில புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆணி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருச்சாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். தடைகளை முறியடித்து வெற்றி பெறக்கான பெரும் முயற்சி எடுக்கும் சூழ்நிலை வரும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் திட்டம் போட்டு எதையும் செய்ய முடியாது. திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் வந்து சேரும். வீண் பழிகளில் இருந்து விடுபட தசாபுத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நினைத்தது எல்லாம் நடக்கும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும். தந்தை வழி உறவால ஆதாயம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியோடு ராகு சேர்வதால் மிக கடுமையான நேரமாக கூட கருதப்படலாம். மேலும் இந்த சோதனை காலத்தில் எதையும் துணிந்து செய்ய முடியாது. மன போராட்டமும் பண பிரச்சனையும் அதிகரிக்கும். கேதுவின் 2 சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றி பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். இல்லத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் தள்ளி போகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். கூடுதல் முயற்சி செய்தாலுமே அலட்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகலாம். கட்டிய வீட்டில் பிரச்சனை, கொடுத்த கடனால பிரச்சனை உருவாகும் நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் சர்வ கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நிறைய விதமான ஆதாயங்கள் கிடைக்குங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைக்கு வந்து புரளும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தம் மீண்டும் கைக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. கடை திறப்பு விழாக்கள், கட்டிட திறப்பு விழாக்கள் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி செலவிடுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரமாக இருக்க போகுது. பிறரிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். அதே சமயத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இருப்பதால் சுப சடங்குகள் நடத்தும் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களின் ஆன்மீக சுற்றுலா பயண ஆசையை நிறைவேற்றி பொருள் உதவி செய்தல் நலம் தருங்க. கோவில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண வரவை திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும். காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளுங்க. பெண்களால் நன்மை கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்து எடுப்பது ரொம்ப நல்லதுங்க. சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் நிறையவே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழி உறவுகளோடு எதிர்பார்த்த காரியங்கள் சற்று அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலுமே அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை பிறக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மேலும் குடும்பத்தோடு கூடுதல் நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவீங்க. நீங்களும் சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. அவரோடு வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். சகோதரர்களோடு சுகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தரப்போகுது. மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாட்கள் அவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் இப்பொழுது கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துங்க. அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது முக்கியமாக கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தோழிகள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 26, 29, 30 மற்றும் ஜூலை 2, 5, 8, 11, 16 போன்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக சொல்லப்படுது. மேலும் சந்திராஷ்டம தினங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 13 மாலை முதல் 14, 15 இரவு வரை சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன், முருகப்பெருமான். செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டியை பாராயணம் செய்வதும், சனிக்கிழமை நாட்களில் அனுமான் சாலிசாவை பாராயணம் செய்வதும் நற்பலன்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கடகராசி என்பது நேயர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இரு விஷயத்தையும் பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு அந்த இரு கடவுளுமே உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக கடகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்களை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.